தேர்தல் இதுவரை இந்த மண்ணில் நடந்த தேர்தல்கள் போல இல்லை. இது ஒரு மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று என் மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஊழல் லஞ்சமில்லாத உண்மையும் நேர்மையான நிர்வாகம் இந்த நாட்டில் வர வேண்டும் என்று என் மக்கள் விரும்புகிறார்கள். பசி பஞ்சமில்லாது இந்த பைந்தமிழர் நாட்டை படைக்க வேண்டும் என்று என் மக்கள் விரும்புகிறார்கள். கொலை கொள்ளை இல்லாது, வன்முறை இல்லாத ஒரு நல்ல சமூகமாக என் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்று என் மக்கள் விரும்புகிறார்கள். வளக்கொள்ளை இல்லாது மலையை அறுத்து மணலாக்குவது, ஆற்றை அள்ளி மணலாக்கி விற்பது, இந்த வளங்களை சுரண்டி கொழுப்பது, இதை தடுத்தே ஆக வேண்டும் என்று என் மக்கள் துடிக்கிறார்கள். தவிச்ச வாய்க்கு நல்ல தண்ணீர் கிடைக்காமல் என் மக்கள் நீண்ட நாட்களாக தவிக்கிறார்கள். இந்த நிலையை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று என் மக்கள் துடிக்கிறார்கள், தவிக்கிறார்கள். உலகில் எல்லா நாடுகளையும் தங்கள் உள்ளங்கையில் வைத்து பார்க்கிறார்கள். அங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது, அங்கெல்லாம் கல்வி மக்களுக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது, அங்கெல்லாம் மருத்துவம் எப்படி மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அங்கெல்லாம் சாலை எப்படி போடப்படுகிறது, போக்குவரத்து எவ்வளவு சிறப்பாக நடத்தப்படுகிறது, மின்சாரம் எப்படி தடையின்றி கொடுக்கப்படுகிறது, எப்படி அந்த நாடுகளில் ஊழல் லஞ்சமில்லாமல் இருக்கிறது, எப்படி அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, எப்படி அந்த நாடுகளில் வன்புணர்வுகள், பாலியல் கொடுமைகள், சாதிய இழிவு தீண்டாமைகள் எல்லாம் இல்லாமல் சிறப்பாக அந்த நாடுகள் இருக்கிறது. வேலை இல்லை என்கிற சொல்லுக்கு அங்கே வேலை இல்லாமல் எப்படி இருக்கிறது, இலவசம் என்கிற இந்த ஏமாற்ற அறிவிப்புகள் இல்லாது எப்படி அந்த நாட்டில் நிர்வாகம் நடக்கிறது, அங்கெல்லாம் வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிற முறை இல்லாது எப்படி சின்ன சின்ன நாடுகள் அல்லது பெரிய நாடுகளில் எப்படி நிர்வாகம் நடக்கிறது, எப்படி தேர்தல் நடக்கிறது என்பதையெல்லாம் என் பெற்றோர்கள், என் உயிர்க்கினிய உடன் பிறந்தார்கள் உற்று கவனிக்கிறார்கள். அந்த நாட்டை போல நாங்கள் பிறந்த நாட்டை படைக்க வேண்டும் என்று இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் துடிக்கிறார்கள். தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கற்றவற்றை பற்ற வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிறார். அதுபோல தாங்கள் கற்றவற்றை மற்றவர்களுக்கு பற்ற வைத்து ஒரு மகத்தான புரட்சியை இந்த மண்ணில் ஏற்படுத்த வேண்டும் என்று என் உடன் பிறந்தார்கள் துடிக்கிறார்கள். அதன் விளைவுதான் இந்த மகத்தான இந்த மண்ணில் ஒரு மாபெரும் மாறுதல் நடக்க இருக்கிறது. எளிய பிள்ளைகள் எங்களை பின்பற்றி 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் 3வது பெரிய கட்சியாக உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் அந்த மாறுதலுக்கான எண்ணம்தான், அந்த புரட்சி தீக்கான தொடக்கம்தான். இந்த தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுப்பவர்களுக்கு வாக்கு அளிக்கக்கூடாது என்று என் மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இலவசத்தை அறிவிப்பவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது என்று முடிவெடுக்கிறார்கள். இலவசம் அறிவிப்பவர்கள் நம்மளை ஏமாற்ற நினைக்கிறார்கள், நம்மளை ஏமாளி என்று பார்க்கிறார்கள். நாம் ஏமாறவும் மாட்டோம், யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம், ஏமாற்ற விடவும் மாட்டோம் என்ற எண்ணத்தில் எம் மக்கள் இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் நீண்ட காலமாக திராவிடம் என்கிற இந்த திருட்டு தத்துவத்தை இந்த நிலத்தில் கட்டி கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்தில் ஊறி கொளுத்து நாட்டு குடிகளுக்கு பசி பஞ்சம் ஏழ்மை வறுமையை தந்து ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்து பறித்து என் நிலத்தின் வளத்தை எல்லாம் அள்ளிவிட்டு மக்களின் நலத்தை எல்லாம் கெடுத்து என் மொழியை சிதைத்து அழித்து என் கலை இலக்கிய பண்பாடு வரலாற்றையெல்லாம் மறைத்து நாசம் பண்ணிய
இந்த திருட்டு திராவிடத்தை தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று தீந்தமிழ் இனத்தின் மக்கள், என்னிலும் இளைய என் இளைஞர்கள், என் உடன் பிறந்தார்கள், ஒரு புரட்சிகர தீக்குச்சியாக பற்றியறகை காத்திருக்கிறார்கள். புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காத்து கிடக்கிறது. ஒரு சருகை போல காத்து கிடக்கிறது, காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக என்று. அப்படி காத்து கொண்டிருக்க அந்த புரட்சியர் தயாராக இருக்கிற சருகை என் உடன் பிறந்தார்கள் பற்ற வைத்து எரிய வைக்க காத்திருக்கிறார்கள். புரட்சி என்பது சின்ன விளக்கில் மெழுகுவர்த்தியில் எரிகிற தீயை வாய்க்கிட்டே இருந்து பூ என்று ஊதினால் அந்த காற்று அணைத்து விடும். ஆனால் அதே காற்று அடர்ந்த காட்டுக்குள் பற்றி எரிந்தால் அதே நெருப்பை எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி 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 வளர்க்கும். இதுதான் புரட்சி தீ. தனி மனிதன் நான் இந்த சாலையில் நடந்தால் விபத்து, நாம் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம். இதுதான் புரட்சி. இப்படித்தான் உலகெங்கிலும் புரட்சி மாறுதல் எல்லாம் தொடங்கி இருக்கிறது. எவ்வளவு பெரிய கோலமாக இருந்தாலும் ஒரு புள்ளியில் தொடங்க வேண்டும். எவ்வளவு பெரிய காவியமாக இருந்தாலும் ஒரு எழுத்தில் தொடங்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஆலமரமாக இருந்தாலும் ஒரு விதையில் தான் முளைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் ஒரு துளியில் தான் தொடங்க வேண்டும். அப்படித்தான் உலகமெங்கிலும் மாற்றத்தை, மாறுதலை, மகத்தான புரட்சியை உருவாக்கியதெல்லாம் மன்னர்களோ மந்திரிகளோ ஜமீன் திவான்களோ அல்ல, சாதாரண மக்கள். இந்த கூட்டத்தில் இருக்கிறது போல இருந்த ஒவ்வொரு மகனும் ஏற்படுத்திதான் இந்த மண்ணுலகில் மகத்தான மாறுதல்கள். அப்படித்தான் புத்தன், பூலே, நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர், அப்படித்தான் இங்கே, அப்படித்தான் மார்க்ஸ், அப்படித்தான் சாக்ரட்டிஸ், அப்படித்தான் பிளாட்டோ, அப்படித்தான் அரிஸ்டாட்டில், அப்படித்தான் ஏங்கல்ஸ், அப்படித்தான் இங்கர்சால், அப்படித்தான் லெனின், அப்படித்தான் ஸ்டாலின், அப்படித்தான் ஃபிடல் காஸ்ட்ரோ, அப்படித்தான் சேகுவேரா, அப்படித்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன், அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே. அப்படித்தான் மகத்தான ஒரு கனவை சுமந்து கொண்டு மனதில் அதை தாய் எங்களை கருவில் வைத்து எப்படி அடைகாத்தாலோ அப்படி அடைகாத்து ஒரு சிற்பி போல செதுக்கி அந்த எங்கள் சிந்தனையின் மூலமாக அந்த கனவை செதுக்கி என்னுயிர் சொந்தங்களிடத்திலே இந்த நிலத்தில் காசை வைத்தல்ல, ஆகச் சிறந்த கருத்தியல் புரட்சியை முன்னிறுத்தி, கோடிகளை கொட்டியல்ல, உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி ஒரு மகத்தான அரசியல் மாற்றத்திற்கு இந்த மண்ணிலே நிற்கிறோம். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, வழக்கொள்ளை, இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற உயர்ந்த கனவோடு இந்த களத்தில் நிற்கிறோம். எனவேதான் என் அன்பு சொந்தங்களே, நாங்கள் உங்களிடத்தில் கேட்பது உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் என் அன்பு தங்கைகளுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெறுங்கள். இதுவரை உதயசூரனுக்கு போட்டீர்கள், இரட்டலைக்கு போட்டீர்கள், கைச்சின்னத்துக்கு போட்டீர்கள், தாமரைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள். சட்டசபைக்கு சென்றார்கள், பாராளுமன்றத்திற்கு சென்றார்கள், மந்திரியானார்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து தோற்று போனீர்கள் 60 ஆண்டுகளாக. இம்முறையேனும் உங்களுக்கு நீங்களே வாக்கு செலுத்துங்கள். உங்களுக்கு நீங்களே வாக்கு செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். முதல் முறையாக மக்கள் தேர்தலில் வென்றார்கள், ஒரு மகத்தான மாறுதலை கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு நிலையை இந்த நிலத்தில் உருவாக்குங்கள். எப்படிப்பட்ட மண்ணில் நின்று நாம் இந்த அரசியல் புரட்சியை தொடங்குகிறோம் என்று பாருங்கள். ஒரு மகத்தான சமய புரட்சியை செய்த நம்மள் முன்னவர், நம்முடைய போற்றுதற்குரிய பெருந்தகை வள்ளுவ பெருமகனாரினுடைய வடலூரில் நின்று நாம் இந்த புரட்சி தீயை பற்ற வைக்கிறோம். நாடெங்கிலும் கொழுந்து விட்டு எரிகிறது. கருணையற்ற ஆட்சி கடிகி ஒழிக என்கிறான் நம்முடைய வள்ளலார் பெருந்தகை. கருணையற்ற ஆட்சி, எல்லாவற்றையுமே நேர்மறையாக சிந்தித்த நம் மூதாதை, ஏன் அடுத்தவன் ஒழிக என்று சொல்லுகிறாய்? நீ வாழ்க என்று சொல். எதையும் நேர்மறையாக சிந்தித்த அந்த மகான் முதல் முறையாக சொல்றார், கருணையற்ற ஆட்சி கடுகி ஒழிக என்று சொன்னது ஒன்றைத்தான். எது கருணையற்ற ஆட்சி? இந்த திராவிட திருடர்களின் ஆட்சியைத்தான் நம்முடைய வள்ளலார் பெருந்தகை சொல்லுகிறார். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு நாள் வள்ளுவ பெருமகனாரின் திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான், அவன் வந்து அரியணை ஏறுகிற காலத்தில்
என் அன்னை தமிழ் அரியணை ஏறும். அன்றைக்கு என் அன்னை தமிழ் இந்த உலகையே ஆளும். அவனுக்கு உலகமை என் அம்மை மீனாட்சி அருள் புரிவாள். திருஞான குழந்தை முருகப்பெருமானின் தமிழள்ளி பருகே அகத்தியனின் தமிழ் அவனுக்கு துணை நிற்கும். அவன் இந்த மகன்தான் என்பதை என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றத்திற்கான சிந்தனை எவனிடத்தில் இருக்கிறது? இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற இந்த ஊழல், லஞ்சம், இந்த கொடுமையான ஆட்சியை மாற்றி உண்மை நேர்மையான நிர்வாகத்தை செய்கிற துடிக்கிற நோக்கம் எவனிடத்தில் இருக்கிறது? தன் நாட்டு பிள்ளைகளுக்கு சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற துடிப்பும் தவிப்பும் யாரிடத்தில் இருக்கிறது? எல்லோருக்கும் சரியான சமமான மருத்துவத்தை, தரமான மருத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்ற கனவு யாரிடத்தில் இருக்கிறது? இந்த நாட்டின் முதல் குடிமகன் பிரதம அமைச்சர், முதலமைச்சருக்கு என்ன தரத்திற்கு மருத்துவம் கிடைக்குமோ அதை கடகோடி மகனுக்கு, இதே வடலூரில் இருக்கிற வயதான என் ஆத்தாள் அப்பனுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்கச் செய்கிற சிந்தனை எவனிடத்தில் இருக்கிறது? கனவு எவனிடத்தில் இருக்கிறது என்று பாருங்கள். உலக உயிர்களின் தாய்ப்பாலாக இருக்கிற நீர் சந்தை பொருளாக இருப்பது கூடாது. அந்த விற்பனைக்கு தடை செய்ய வேண்டும். இந்த நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தூய குடிநீர், உலக உயிர்கள் எல்லோருக்கும் குடிக்க நீர் கிடைக்க வேண்டும். என் நாட்டு குடிகளுக்கு தூய குடிநீரை, தரமான குடிநீரை தர வேண்டும் என்ற எண்ணம் எவனுக்கு இருக்கிறது? கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, இலவசத்திற்கு கையேந்தி நிற்கிற ஏழ்மை வறுமை நிலை இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற கனவு எவனுக்கு இருக்கிறது என்று கவனியுங்கள். என் பூமி தாயின் மாறை, என் மலையை, மலை இல்லை என்றால் என் நிலம் பாலைவனமாகிவிடும். மலை இல்லாத நிலம் வளமற்று போகும். மலை இல்லை என்றால் மழை பெற முடியாது. என் தாய்க்கு மாறுபோல என் பூமி தாய்க்கு மலை. அந்த மலையிலிருந்து வந்த பால் தான் அருவி, அதிலிருந்து தான் ஆறு, ஆறிலிருந்து தான் நீர், நீரிலிருந்தான் சோறு, சோறிலிருந்தான் வயிறு, வயிறிலிருந்தான் உயிர், உயிரிலிருந்து வாழ்க்கை. இதை என் கண் முன்னாடி அறுத்து ரத்தம் குடிக்கிறார்கள். பார்க்க சகிக்காது போராடுகிறவன் எவன்? இந்த ஆறு என்பது ஆறல்ல, என் தாயின் இரத்த நரம்புகள், இரத்த நாளங்கள். அதை வெட்டி அறுக்கிறார்கள், அறுத்து சிதைக்கிறார்கள் என்று அலறுகிறவன், கதறுகிறவன் எவன் என்று தேடுங்கள். எனவே என் அன்பு சொந்தங்களே, இந்த மண்ணில் புதிய ஒரு கோட்பாட்டை, புதிய ஒரு தத்துவத்தை, இதுவரை இருந்த இந்திய திராவிட சித்தாந்தங்களை தாண்டி இருக்கிற தமிழர் என்கிற இனத்திற்கு, இருக்கிற இந்த தமிழர் என்ற தேசிய இனத்திற்கென்று, இருக்கிற இந்த தமிழ் தேசிய இன மக்களுக்கென்று ஒரு அரசியலை எவன் முன்னெடுக்கிறான் என்று பாருங்கள். அந்த அரசியல் வெல்வதுதான். இங்கே இந்துத்துவத்திற்கோ திராவிடத்திற்கோ, இந்துத்துவத்திற்கு எதிரானது, மதவெறிக்கு எதிரான நெறி திராவிடம் இல்லை. இந்துத்துவத்திற்கு எதிரான சித்தாந்தம் திராவிடத்தில் இல்லை. 100 விழுக்காடு இந்து என்று பாரதிய ஜனதா சொன்னால், திமுக என் கட்சியில் 90 விழுக்காடு இந்து என்று சொல்லும், தலைவரே சொல்லுவார். அது இல்லை. இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் எதிரான ஒன்றே ஒன்று தமிழ் தேசியம் மட்டும்தான் என்பதை என் அன்பு பிள்ளைகள் புரிய வேண்டும். ஏன் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக, முறையற்ற நிர்வாகத்திற்கு எதிராக அறிவு சமூகமே 60 ஆண்டுகளாக ஆள் மாறுகிறது, ஆட்சி மாறுகிறது, அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளின் பெயர் மாறுகிறது, ஆட்சி முறை மாறுகிறதா என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் முன் நாங்கள் வைக்கிற கேள்வி. ஆட்சி முறை மாறுகிறதா? இல்லை. திமுக வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், சாராயம் விற்பார்கள். அதிமுக வந்தாலும் சாராயம் இருக்கும், விற்பார்கள். இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், பசி பஞ்சம் இருக்கும், இருக்கும். இவர்கள் வந்தாலும் மின்தடை இருக்கும், இவர்கள் வந்தாலும் தண்ணீர் குடிக்க கிடைக்காது, தூய குடிநீர் கிடைக்காது. இவர்கள் வந்தாலும் எந்த மாறுதலும் இருக்காது. இவர்கள் வந்தாலும் படித்தவர்கள் வேலை இல்லாத வீதியில் தான் நிற்பார்கள். ஆசிரியர்கள் போராட்டம் நடக்கும், செவிலியர்கள் போராட்டம் நடக்கும், மருத்துவர்கள் போராட்டம் நடக்கும், விவசாயிகள் போராட்டம் நடக்கும். எவர் வந்தாலும் மாறாது. இந்த மண்ணில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து சமூக நீதியை நிலைநாட்டுவேன் என்று சொல்லுகிற மகன் யார் என்று பாருங்கள். எடுத்து கொடுக்க மாட்டேன், எண்ணி கொடுப்பேன். அள்ளி கொடுக்க மாட்டேன், அளந்து கொடுப்பேன் என்று சொல்பவன் யார்? 10 பேர் இருக்க வீட்டுக்கு 5 பேர் சாப்பாட்டை அனுப்பாதே. 5 பேருக்கு இருக்கிற வீட்டுக்கு 50 சாப்பாடை அனுப்பாதே. இது சமூக நீதி அல்ல, அநீதி என்று எவன் கத்துகிறான் என்று பார். ஒரு அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? உள் ஒதுக்கீடு என்ற பெயரிலே
இந்த நிலத்தில் இருக்கிற அருந்ததிய சொந்தங்களுக்கு ஐயா கருணாநிதி 3 விழுக்காடு எடுத்து கொடுத்தார். பொதுவில் இருந்தானே இடஒதுக்கீடு கொடுத்திருக்க வேண்டும். யாருடைய இடப்பகிர்வையும் நம்ம எதிர்க்கல, எவருக்கான உரிய உரிமையையும் நம்ம மறுக்கல, எதிர்க்கல. ஆனால் எனக்கு இருந்ததே 18 விழுக்காடு தான் எஸ்சி எஸ்டிக்கு. எனக்கே பத்தாது, அதிலே 3 எடுத்து அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தார். அதிகாரத்தில் இருந்த அவர் பொதுப்பட்டியலிலிருந்து எடுத்து கொடுத்திருக்க வேண்டும். யாரும் மறுப்பதற்கில்லை, யாரும் எதிர்க்க போறது இல்லை. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சோசியலி பேக்வேர்டு அல்ல, எக்கனாமிக்கலி பேக்வேர்டு என்று 10 விழுக்காடு கொடுத்தார்களே, எங்கிருந்து எடுத்தார்கள்? பொதுவில். அப்படி நீங்கள் 3 விழுக்காடை, அதிகாரத்தில் இருந்த நீங்கள் காங்கிரஸோட கூட்டில் இருந்தீர்கள், பாரதிய ஜனதாவோடு இருந்தீர்கள், 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்தது நீங்கள் தான். எடுத்து கொடுத்திருந்தால் எவரும் எதிர்க்க போவதில்லை, கேட்க போவதில்லை. ஆனால் எங்களுக்கே பத்தாமல் இருக்கும்போது அந்த 18இல் 3 எடுத்து கொடுத்தீர்கள். எப்படி கொடுத்தீர்கள்? பெரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ், முன்னுரிமை என்று போட்டு கொடுத்தீர்கள். அவர்களுக்கு போக மீதி அந்த 3 போயிடுச்சு. அதுபோக மிச்சம் இருக்கிற 15 யார்? ஆதி தமிழ் குடிகள், தேவேந்திரர்கள், பழங்குடிகள். இவருக்கு இருக்கிற இந்த 15இல் அருந்ததியருக்கு இதில் போட்டியிடலாம், அவர்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் என்று சட்டம். எப்படிப்பட்ட துரோகத்தை செய்தவர்களுக்கு திரும்பி திரும்பி நீ ஓட்ட போடுகிறாய்? துரோகம், பச்சை துரோகம், பைந்தமிழ் இனத்திற்கு செய்த பச்சை துரோகம். எப்படி என்னை இப்படி 3 விழுக்காடை எடுத்து கொடுத்து விட்டீர்கள் என்று ஊடகம் கேட்டதற்கு எனக்கு நானே கொடுத்து கொண்டேன் என்று பதில் சொல்லி போனவர் ஐயா கருணாநிதி. 3 விழுக்காடு கொடுத்ததில்லை, முன்னுரிமை என்று கொடுத்ததில் ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 வேலை பேராசிரியர் வேலை என்றால் என் உடன் பிறந்தவனே எஸ்சிஏ 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 எஸ்சிஏ, அதாவது எஸ்சி அருந்ததி எஸ்சி அருந்ததின்னு 4 இடம் அவர்களுக்கு போக, அதான் முன்னுரிமை, பிரியாரிட்டி. ஒரு இடம் இருக்கிறது ஷெட்யூல் டிரைப்ஸுக்கா அல்லது ஆதி தமிழ் குடிக்கா, தேவேந்தருக்கா, ஒரு சீட்டை யார் பிரித்துக் கொள்வது? எந்த நிலையில் நீ நிற்கிறாய்? எந்த துணிவில் எடுத்து கொடுத்தார்? இவர்களுக்கென்று அரசியல் வலிமையும் இல்லை, அதிகாரம் இல்லை, அவர்களுக்காக உறுதியாக நிற்க தலைவனும் இல்லை. அவர்களுக்காக இந்த இடத்தை கேட்கிறவன், போராடுகிறவன் நாளை நமக்கிட்டே 4-3 சீட்டை கேட்டு வந்து நிற்பான் என்ற திமிரில் எடுத்து கொடுத்துட்டவன். இன்னைக்கு உங்கள் மகன் ஏன் திமிரோடு அதை திருப்பி கேட்கிறேன் என்றால், எவனிடத்திலும் முட்டிக்கால் ஒட்டு 2-3 சீட்டுக்கு நிற்பவனும் இல்லை, நிற்க போறதும் இல்லை. இந்த நாடு என்னது? இதை வந்தவன் போனவன் கொடுத்துட்டு சீட்டு பெறம் பேசுறதுக்கு நான் வரல. மொத்த நாட்டையும் கைப்பற்றி தூய தமிழர் ஆட்சியை நிறுவ, பைந்தமிழர் ஆட்சி, என் பரம்பரை அறம் சார்ந்த ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவ வந்த மகன் உங்கள் மகன், வந்த பிள்ளைகள் நாங்கள். அதனால் உங்கள் மகன் என்ன செய்றேன், வர்றேன், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கிழிச்சு தூர போடுறேன். 14 வருஷம் இழந்திருக்கேன். எதில்? 3 விழுக்காடை கொடுத்துட்டு அதுக்கு வட்டியா 2, இழந்த 3 தூக்கி 5 எடுத்து இதில் போடுறேன். 20 விழுக்காடா உயர்த்துறேன், 15ஓட 5 சேர்த்து மாத்திரனா லேபர் மொத்தமா. சமூக நீதி, பஞ்சமர் நிலம் 12 லட்சம் ஏக்கர் பறிச்சு தின்னவன் யாரு? இந்த திராவிட திருவாளன் தான். இங்கே ஜமீன் திவான் பண்ணையார் இருக்கான அவன் தான். எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரிதான், அதிகாரத்திற்கு வந்தவன உங்கள் அன்பு மகன் பஞ்சமர் நிலத்தை மீட்கிறேன், பைந்தமிழ் மக்களினுடைய உரிமையை காக்கிறேன். பஞ்சமர் நிலம் மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு என்பதை அன்பு தமிழ் சொந்த தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும். அதனால் என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை தம்பி தங்கிகளை, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த அரசியல் தேர்தல் களத்தில் முன்வைக்கிற கருத்துக்களை சற்று கவனியுங்கள், சற்று கேளுங்கள். உங்களுக்காகத்தான் இந்த மகன் பேசுகிறேன், உங்களுக்காகத்தான் என் பிள்ளைகள் பேசுகிறார். எங்களுக்கு தன்னலம் உண்டு, ஒரே ஒன்றுதான், எங்கள் இனத்தின் நலன்தான் எங்களுக்கான நலன். அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், பேரன்பு கொண்ட என் பெற்றோர்கள், உயிரினுமில் என் உடன் பிறந்தார்கள், மதிப்புமிக்க உங்கள் வாக்கை சில ரொட்டி தொண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானம் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். அதை கவனத்தில் வைத்து என் உடன் பிறந்தார்கள், உயிருக்கினி எனது சொந்தங்கள், மதிப்புமிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள், எங்கள் பிள்ளைகளையும் வெற்றியடைய செய்யுங்கள். இங்கே காட்டுமன்னார் கோயிலிலே போட்டியிடுகிற முதுகலை வணிகவியல் படித்த என் தம்பி சிவசோதி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்களும் வெற்றி பெற வேண்டும்.
வாழ்க்கையில் வளம் பெற நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பிறகு குறிஞ்சிப்பாடியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை, ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெற்ற என் அன்பு தங்கைக்கு கவிதா ரங்கநாதன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். பலமுறை அவர்களுக்கு வாக்கு செலுத்தி விட்டீர்கள், வென்றார்கள், மந்திரியானார்கள், மடாதிபதிகளானார்கள், கோடீஸ்வரன் ஆனார்கள். நீங்கள் என்னவானீர்கள்? இம்முறை வென்றால் என்ன ஆவார்கள்? 2 வயது பிள்ளையை அவர்கள் ஆட்சியில் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான். 60 வயசு அம்மாவை கற்பழித்துக் கொள்கிறான். கல்லூரி வளாகத்தில் பாலியல் கொடுமை நடக்கிறது. வீதி வீதி எங்கும் வெட்டி வீழ்த்துகிறார்கள். ஆம்ஸ்டாங் என்ற ஒரு கட்சியின் தலைவரே நடு வீதியில் வைத்து வெட்டு கொல்லப்படுகிறார் என்றால், ஒரு தலைவன் தாக்கி அளிக்கப்படுகிறார் என்றால் சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பது பாருங்கள். என்ன பாதுகாப்பு இருக்கும்? என்ன பாதுகாப்பு இருக்கு? உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கு என்று காவல்துறை எச்சரித்தோம் என்கிறது. எச்சரிப்பது மட்டும்தான் காவல்துறையின் வேலையா? எச்சரிப்பது. யாருக்கு பாதுகாப்பு இருக்கு? நீங்கள் வீட்டுக்கு பத்திரமாக சென்று சேர்வீர்கள் என்ற உறுதியை உங்களால் தர முடியுமா? பள்ளிக்கு, கல்லூரிக்கு அல்லது வேலைக்கு சென்று திரும்ப போகிற நம்ம பிள்ளைகள் பத்திரமாக வீடு வந்து சேர்வார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இவர்கள் ஆட்சியில் 1000 கொடுத்தார்கள் அம்மாவுக்கு, 5 ஆண்டு முடிந்து விட்டது. அடுத்து வந்தால் 2000 தருகிறோம். என்னது? பிச்சை காசை கூட்டி தருகிறார்களா? யாரு காசு? நீங்க என்ன கர்ண மகாராசா பரம்பரை? ராஜராஜ சோழன், அரசேந்திர சோழன் வாரிசுகள். சொத்தை வித்துட்டு நீங்க எங்களுக்கு கொடுக்கிறீர்கள். எங்கிருந்து எடுக்கிறீர்கள் இந்த 1000 2000? எங்கிருந்து? என் மக்களின் மானத்தை ஏலம் போட்டு வித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தன்மானமிக்க தமிழ் சமூகம் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். குறிஞ்சிப்பாடி நாம் தமிழர் கட்சியின் கோட்டை என்று மாற வேண்டும். அதை போல புவனகிரியிலே போட்டியிடுகிற தம்பி, என் தங்கை சுமதி சீனிவாசன், முதுநிலை அறிவியல் படித்த சுமதி சீனிவாசன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்களும் வெற்றி பெற வேண்டும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். பெரிய கரும்பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சி தான் புரட்சி. இப்போது இருக்கிற இந்த திராவிட தீய கரும்பாறையை உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம் என்கிற அந்த சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுங்கள். மாபெரும் புரட்சியை இந்த நிலத்தில் படையுங்கள். மகத்தான மகான் வள்ளலார் பெருந்தகை சமயத்திலே புரட்சி செய்த மாபெரும் மகான், மனித புனிதன் நம்முடைய முன்னவர் வள்ளலார் பெருந்தகை நிலத்தில் நின்று நீங்கள் முடிவெடுங்கள். இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்புவோம் என்று. புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். அதனால்தான் மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிறோம். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தங்கை சுமதி சீனிவாசன் வெல்க, என் தம்பி சிவசோதி வெல்க, என் தங்கை கவிதா ரங்கநாதன் வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தாய் தமிழ் உறவுகளே, திராவிட